மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். தாக்குதல் நடந்து 3 நாள் ஆகுது. ஆனா சங்கிகளுடைய மூர்க்கத்தனமான அரசியல் இன்னுமே ஓஞ்ச பாடில்ல. இப்ப என்னன்னா, இந்த மத வெறுப்பு கொண்ட பிரச்சாரங்களை இப்ப தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம நாமக்கல்ல பாஜக சார்பில் ஒரு பேனர் ஒண்ணு, ஒரு இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட ஒரு பேனர் ஒண்ணு வைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே தமிழ்நாடு போலீஸ் அந்த பேனரை தட்டி தூக்கி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வானதி அக்கா, அவங்க ஒரு சென்டிமெண்ட் பேனர், கோயம்புத்தூர்ல போய் கோளாறு கொடுக்குற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் பேனர் வானதி அக்கா வைக்கிறாங்க. சரி, நம்ம ஜி என்ன பண்றாரு, காஷ்மீருக்கு போகாம பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போனாரு, ஜி என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, 2 நாளைக்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பாகிஸ்தானை சேர்ந்தவங்களும் வெளியேறணும், நீங்க நோயாளியாவே இருந்தாலும் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா உத்தரவு போடுறாரு. ஆனா அதானியோட துறைமுகத்துக்கு, பாகிஸ்தானை சேர்ந்த எந்த ஒரு வணிகம் சார்ந்த எந்த ஒரு கப்பலுமே அதானியோட துறைமுகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு இதுவரைக்கும் எந்த ஒரு ஆர்டரும் போடல. இன்னும் இவங்க அதானிக்காக எப்பேற்பட்ட திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தானோட எல்லையில அதானிக்காக ஒரு பாதுகாப்பு சட்டத்தை திருத்தம் செஞ்சு அதானியோட சூரிய மின்சக்திக்கு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுக்கான முழு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அப்ப இது சம்பந்தமான முழுமையான ஆதாரங்கள் நம்ம திரட்டி எடுத்திருக்கோம். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இதுல ஃபர்ஸ்ட் நாமக்கல்ல நடந்திருக்கக்கூடிய அந்த பேனர் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப காஷ்மீர்ல இப்பேற்பட்ட ஒரு தாக்குதல் நடந்த பிறகு பாஜக, நாமக்கல்ல இருக்கக்கூடிய பாஜக சார்பில் ஒரு பேனர் ஒன்று, ஒரு இரங்கல் பேனர் ஒன்று வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் வைக்கிறாங்க. அந்த பேனர்ல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டவர்களுக்கு இரங்கல் அஞ்சலி அப்படிங்கிற கருத்துப்பட ஒரு பேனர் ஒன்று வைக்கிறாங்க. இந்த பேனர் வச்சோடனே பெரிய அளவில் ஒரு சர்ச்சை ஒன்று ஏற்படுது. அது எப்படி இஸ்லாமிய பயங்கரவாதிகள், ஒரு மதத்தை நீங்க எப்படி குறிப்பிடலாம்? இறந்து போனவங்களை ஏன் இந்துவாடி பாக்குற? இறந்து போனவங்களை இந்தியர்களா பாரு, கொன்னவனை தீவிரவாதியா பாரு. இதுல எங்க இருந்து மதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் பலருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த கேள்வி கேட்கறது இன்னொரு முக்கியமான காரணமா அமைஞ்சதுன்னா, நேத்து நைட்ல இருந்து நேஷனல் மீடியா முதற்கொண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ், பிசினஸ் ஸ்டாண்ட் மாதிரியான நேஷனல் மீடியால இருந்து இன்னைக்கு காலையில நம்ம விகடன் உட்பட எல்லா சேனல்களுமே ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, ஒரு பெண் ஒருத்தவங்க, இந்த காஷ்மீர் தாக்குதல்ல பாதிப்படைஞ்ச ஒரு பெண் ஒருத்தவங்க, அவங்களுடைய பேர் ஆரத்தி. அவங்க இந்த காஷ்மீர் தாக்குதல்ல பாதிப்படைஞ்சாங்க. எப்படி பாதிப்புனா, அவங்களுடைய தந்தை சுட்டுக் கொல்லப்பட்டாரு. இவங்க இந்த பெண், அவங்களுடைய தந்தை, இவங்களுக்கு 2 குழந்தைங்க, ட்வின்ஸ். இந்த குழந்தைகளோட அங்க சுற்றுலா பயணிகளா போயிருக்கிறாங்க. அங்க போன இடத்துல தந்தையை சுட்டு கொண்டுட்டாங்க. இப்ப இந்த பிள்ளைங்களை காப்பாற்றணுன்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய காட்டு பகுதியில எங்கெங்கயோ ஓடி போயிருக்காங்க. குதிரையோட கால் தடம்லாம் எங்க இருக்கும், இதெல்லாம் வச்சா நம்ம எங்கேயாவது வெளியில போயிட மாட்டோம்னு சொல்லி இப்படி எல்லாம் ஓடும் போது அங்க இருக்கக்கூடிய 2 முஸ்லீம் டிரைவர்ஸ், அவங்க தான் இந்த அம்மாவை காப்பாத்திருக்காங்க. முசாஃபர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், சமீர்னு சொல்லக்கூடிய 2 இஸ்லாமிய டிரைவர்ஸ், அவங்க தான் இந்த அம்மாவை காப்பாத்தி, அந்த பிள்ளைங்களை காப்பாத்தி ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு, நீங்க இங்கே இருந்துக்கோங்க, கொஞ்ச நேரத்துக்கு வெளியில வராதீங்க, நீங்க பாதுகாப்பா இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை, அந்த குழந்தைய, ஒரு இந்து குடும்பத்தை ரொம்ப சேஃபா பாதுகாப்பா வச்சுட்டாங்க. பாதுகாப்பா வச்சதுக்கு பிறகு இப்ப அவங்க தந்தை இறந்துட்டார் இல்லையா, அந்த சடலத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் மார்ச்சுவரியில சடலம் இருக்குது. அந்த சடலத்தை பத்திரமா வாங்குற வரைக்கும், இந்த தாக்குதல் நடந்ததுல இருந்து மறுநாள் அதிகாலை 3 மணி வரைக்கும் அந்த மார்ச்சுவருடைய வாசல்லே இந்த 2 பேர் நிக்கிறாங்க. இந்த முசாஃபர், சமீர், இந்த 2 பேருமே அந்த மார்ச்சுவருடைய வாசல்ல அதிகாலை 3 மணி வரைக்கும் நின்று, அதுக்கப்புறம் அந்த உடலை வாங்கி இவங்க கையில பத்திரமா ஒப்படைச்சு இவங்களை ஊருக்கு திருப்பி அனுப்புற வரைக்கும் இவ்வளவு வேலைகளுமே அந்த 2 பேர் செஞ்சிருக்கிறாங்க, 2 காஷ்மீர் இஸ்லாமியர்கள். அப்போ இந்த அம்மா, இந்த ஆரத்தின்னு சொல்றவங்க, அவங்க ஊருக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சாங்க, அப்பாவை இழந்து குழந்தைங்களை கூட்டி எங்க போறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும்போது அந்த 2 சகோதரர்கள் தான் எனக்கு 2 பெரிய உதவி செஞ்சாங்க. இந்த காஷ்மீர் எனக்கு 2 சகோதரர்களை தந்துள்ளது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த வார்த்தையை முடிக்கிறாங்க. எல்லா மீடியாவிலுமே இன்னைக்கு செய்தியா வருது. அப்ப இந்த 2 பேர் காப்பாத்தினாங்களே, இவங்களே இஸ்லாமியர்கள் தான். அப்போ இஸ்லாத்திற்கும் இந்த தீவிரவாத செயலுக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு சிறு குழந்தைகளுக்கு கூட இந்த விஷயம் தெரியுது. ஆனா இந்த சங்கிகள் தொடர்ந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் அப்படின்ற வார்த்தையை ப்ரமோட் பண்றாங்க. இதை ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் எச் ராஜா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. இஸ்லாமிய பயங்கரவாதம் சொல்லி அவரோட எக்ஸ் பேஜ்ல பதிவு போடுறாரு. எச் ராஜா கிட்ட இருந்து காப்பி அடிச்சுக்கிட்டு தான் இந்த நாமக்கல் பாஜக சேர்ந்தவங்க ஒரு பேனர் வச்சாங்க. அதுக்கடுத்து கடுமையான அளவில் ஒரு சர்ச்சை, பெரிய அளவில் கண்டனம் இருந்த பிறகு உடனே நாமக்கல் காவல்துறை உடனே ஸ்பாட்ல ஆக்ஷன் எடுத்தாங்க. உண்மையில நாமக்கல் காவல்துறை உண்மையில மனசார பாராட்டலாம். உடனே சம்பந்தப்பட்ட இடத்துல போய் அந்த பேனரை உடனே தட்டி தூக்குனாங்க. அந்த பேனரை அங்கிருந்து அகற்றம் செஞ்சுட்டு யார் பேனர் வச்சாங்களோ அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல காவல்துறை கிட்ட பொதுமக்கள் சார்பில் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னா, வழக்கு பதிவு அந்த நாமக்கல் பாஜகவை மட்டும் இல்ல, இந்த மாதிரியான கருத்துக்களை தூண்டக்கூடிய ஒரு நபரை எச் ராஜா தான் தொடர்ந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் சொல்லி ஒரு மதத்தை நோக்கி இப்பேற்பட்ட பெயரை குறிப்பிட்டு இருக்காரு. அதனால அந்த எச் ராஜா மேலேயே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதான் இங்க மக்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஓகே, இந்த பேனர் கலாச்சாரம் அடுத்து எங்க கண்டினியூ ஆகுது பார்த்தோம்னா,
வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு பேனர் வச்சு ஒரு இரங்கல் ஒண்ணு தெரிவிக்கிறாங்க. அந்த பேனர்ல அவங்க குறிப்பிட்ட வாசகம் தான் அவ்வளவு விஷமத்தனமான வாசகம்னு சொல்லணும். காஷ்மீர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சக இந்துக்களுக்கு இதய அஞ்சலி அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் ஒன்று ரெடி பண்றாங்க. அந்த வார்த்தையை பாருங்க, எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. சக இந்துக்களுக்கு இதய அஞ்சலின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஏன் அங்க இந்துக்கள் மட்டுமா இறந்து போனாங்க? நீ இறந்து போனவங்களுக்கு இதய அஞ்சலி செலுத்துற, ஒரு மனிதாபிமானத்தோட செயல்படுத்துற அப்படின்னா அதுல கூட நான் மதம் பார்ப்பேன்னு சொல்லி எவ்வளவு ஒரு மோசமான ஒரு எண்ணம். சக இந்துக்களுக்கு இதய அஞ்சலி. 28 பேர் இறந்து போனாங்க. அதுல ஒரு இஸ்லாமியன ஒருத்தர் இருக்கிறான்ல, அப்ப அதுலயுமே ஒரு எம்எல்ஏ பொறுப்புல இருக்கக்கூடிய வானதி அங்கேயுமே ஒரு பாரபட்சத்தோட தான் நான் அரசியல் செய்வேன். ஏன்னா அவங்களுடைய மூத்த தலைவர்களே இப்படி பாரபட்சத்தோட தான் செயல்படுறாங்க. இப்போ இப்படி ஒரு தாக்குதல் நடந்தோன்னே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்க களத்துக்கு போறாரு. போகும்போது அவருக்கு சிவப்பு கம்பளம், ஒரு சாவு வீட்டுல போறவங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கக்கூடிய ஒரு அராஜகம் இங்க மட்டும் தான் நடக்குது. சிவப்பு கம்பளத்தோட போறாரு. அங்க இறந்து போன அந்த சடலத்தை பார்வையிடுறாரு. அங்க என்ன நடந்துச்சு எல்லாமே போய் கேட்டு விசாரிக்கிறார் இல்லையா? அங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த சையது ஹுசைனுடைய வீடு. அவன் தன்னோட உயிரை பணைய வச்சு தன்னோட உயிரை கொடுத்து இந்துக்களை காப்பாத்திருக்கான்ல, அப்ப அவனுக்கு போய் நியாயமா போய் அவன் வீட்டுல போய் பாதிக்கப்பட்ட அவன் குடும்பம், ஏன்னா அவனோட குதிரை ஓட்டக்கூடிய வருமானத்துல அந்த குடும்பமே ரன் ஆயிட்டு இருந்தது. இப்ப அந்த வருமானமே ஒட்டுமொத்தமா இழந்து போச்சு. அப்ப அந்த குடும்பத்துக்கு போய் ஒரு ஆறுதல், உங்க மகன் பெரிய ஒரு தியாகம் செஞ்சிருக்கான், நீங்க வருத்தப்படாதீங்க, நாங்க எல்லாம் உங்க கூட இருக்கிறோம், அதனால சொல்லி இப்போ ஒரு ஆறுதல் சொல்ல வேணாம். அங்க இருந்த அமித்ஷா போன இடத்துல இருந்து ரொம்ப பக்கத்துல தான் அவனோட வீடு இருக்குது. ஆனா அந்த இடத்துல அமித்ஷா போகாம அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு, மற்ற அந்த சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும் ஆறுதல் சொன்னாரே தவிர அந்த பாதிக்கப்பட்ட சையது ஹுசைனோட குடும்பத்துக்கு எதுவுமே சொல்லல. அப்ப இவங்களுடைய மூத்த தலைவர்கள் எப்படி ஒரு பாரபட்சத்தோட நடைபெறதாலதான் இங்க வானதி சீனிவாசனுமே சக இந்துக்களுக்கு இதய அஞ்சலி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி வானதி பயன்படுத்தின இன்னொரு வார்த்தையை பார்த்தோம்னா, காஷ்மீர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை. நீங்க தான் சொல்றீங்க பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ள வந்து ஊறிட்டான், பாகிஸ்தான் தீவிரவாதி எப்படி ஓடிடுனா, பார்டர் இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, எப்படி அவன் உள்ள வந்தான் அப்படின்னு கேள்வி கேட்டா, இல்ல அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க. சரி, முன்னாடி வரவருக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேள்வி கேட்டா எந்த ஒரு கேள்விக்குமே இவங்க பதில் இல்ல. ஆக மொத்தம் இவங்க தான் சொல்றாங்க அவங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படிங்கிறாங்கல்ல. ஆனா வானதி பயன்படுத்துற வார்த்தை காஷ்மீர் தீவிரவாதிகளால் சுட்டுக்கொல்லப்பட்ட, அதாவது காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டவங்களுக்கு அஞ்சலின்னு சொன்னா பரவாயில்ல, காஷ்மீர் தீவிரவாதி அப்படின்னு சொல்லி அந்த காஷ்மீர் மக்களே தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு கொடூரமான கேவலமான ஒரு பெயரை பயன்படுத்துறாங்க. இப்ப சமீபத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வழி வந்தக்கூடிய இந்த அமரன் ஒரு திரைப்படம், அந்த படமே ஒரு மோசமான கருத்தை சொன்ன ஒரு படம் தான். தீவிரவாதிகளை ராணுவம் பிடிக்க வருவாங்க, ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ராணுவத்தை கல்லால் அடிச்சு அந்த தீவிரவாதிகளை காப்பாத்தி விடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த காஷ்மீர் மக்கள் தீவிரவாதத்துக்கு ஆதரவானவர்கள், இந்த காஷ்மீர் மக்களே தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு கருத்தை விதைச்சாங்க. ஆனா அங்க களத்துல போய் பாதிக்கப்படும் பார்க்கும்போது அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழு உதவி செஞ்சது அங்கிருந்து வெளியில வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே சொல்லக்கூடிய வார்த்தை. இன்னைக்கு காலையில ஒரு பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் பதிவிடுறாரு, நானும் அங்க சுற்றுலா பயணியா போனேன், அங்க இருந்து வெளியில வந்து இன்னைக்கு இந்த இஸ்லாமிய நண்பர் தான் என்ன காப்பாத்தினாரு, RSSல மெம்பரா இருக்கக்கூடிய ஒரு நபர், இந்த இஸ்லாமிய நண்பர் தான் என்ன காப்பாத்தினாரு, இவர் மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு அங்க நன்றி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. காஷ்மீர் மக்களுக்கு அந்த அளவுக்கு நன்றி சொல்றாங்க. அங்கிருந்து பத்திரமா போகக்கூடிய ஒவ்வொரு பயணிகளுக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு வாட்டர் பாட்டில் கொடுத்து ஏதாவது நடந்திருந்தா மன்னிச்சிருங்க, நாங்க என்னைக்குமே தீவிரவாதத்திற்கு நாங்க ஆதரவா இல்ல, நீங்க பத்திரமா ஊர் போய் சேரணும்னு சொல்லி கடைசி அவங்களை வழி அனுப்ப கூட போது கூட அவ்வளவு மனிதநேயத்துடன் நடக்கிறாங்க. அவங்கள கொண்டு போய் அவங்க வீட்டுல போய் தங்க வச்சு இந்த அளவுக்கு அந்த மக்கள் அவ்வளவு மென்மையா நடக்கிறதால தான் அந்த அம்மா சொல்றாங்க என்னுடைய சகோதரர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த சங்கிகள் அந்த மக்களையே இவ்வளவு உதவி செஞ்சு இவ்வளவு மனிதாபிமானத்தோட நடந்த மக்களையே காஷ்மீர் தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சரி, வானதியை கேட்ட நம்ம இன்னொரு கேள்வியுமே கேட்கணும். இப்போ வந்து சக இந்துக்களுக்கு இதே அஞ்சலி, அங்க பாதிக்கப்பட்ட முஸ்லீமை மட்டும் அப்படி டெலீட் பண்ணி விட்டுட்டு சக இந்துக்களுக்கு இதே அஞ்சலின்னு சொல்றீங்களே, ஏன் அந்த இதய அஞ்சலி இதுக்கு முன்னாடி நீங்க புல்வாமா தாக்குதல்ல சொல்லல? புல்வாமா தாக்குதல் நடந்தது, 41 பேர் அநியாயமா கொல்லப்பட்டாங்க, நம்ம நாட்டோட ராணுவ படையை சேர்ந்தவங்க கொல்லப்பட்டாங்க. அந்த 41 பேர்ல ஒருத்தர் மட்டும் இஸ்லாமியர். சரி, அந்த ஒருத்தர் இஸ்லாமிய விட்டுருங்க, மீதி 40 பேர் அங்க இந்துக்கள் தானே. அப்ப ஏன் நீங்க அன்னைக்கு பாதிக்கப்பட்ட சக இந்துக்களுக்கு இதய அஞ்சலி, 40 பேருக்கு இதய அஞ்சலி சொல்லி அன்னைக்கெல்லாம் இந்த இதய அஞ்சலி பேனர் வைக்கல? ஏன் அன்னைக்கு வைக்கல அப்படின்னா, அன்னைக்கு கொல்லப்பட்டது எல்லாமே ராணுவ வீரர்கள். இப்ப ராணுவ வீரர்களே கொல்லப்பட்டாங்க, அன்னைக்கு நாங்க போய் இதய அஞ்சலி செலுத்துறோம்னா ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்ல, என்னத்தை ஆட்சியை கிழிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க, மற்ற நாடுகளை உங்களை பார்த்து கேவலமா சிரிப்பாங்க. அப்படிங்கறதாலதான் அன்னைக்கு இந்த சக இந்துக்களுக்கு இதே அஞ்சலின்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் எந்த ஒரு பேனருமே ஒட்டல. இன்னைக்கு சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டோன்னே இன்னைக்குமே அந்த கேள்வி வருது, நாட்டோட பாதுகாப்பு எங்க போச்சு, ராணுவ வீரர்கள் ஏன் இவ்வளவு பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான கேள்விகள் எழுந்த உடனே இதை உடனே இந்து மதம் பார்த்தா நம்ம திசை திருப்பிட்டா வேலைக்கு ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் சக இந்துக்களுக்கு இதே அஞ்சலி அப்படின்னு சொல்லி இதை அப்படியே இந்து மதத்தின் பக்கம் கொண்டு போறாங்க. ஆக மொத்தத்துல அந்த இந்து இஸ்லாமியன் இந்து சொல்லி இந்த மத பிரிவினையை தவிர இவங்களோட அரசியல்ல ஒண்ணுமே கிடையாது. சரி, அடுத்து முக்கியமான விஷயம், இன்னைக்கு பிரதமர் மோடியை நோக்கி நாட்டு மக்கள் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, ஏங்க வேகமா சவுதி பயணத்தெல்லாம் ரத்து பண்ணிட்டு வேகமா ஓடியாந்தீங்களே, இன்னைக்கு வரைக்குமா உங்களுக்கு காஷ்மீருக்கு வழி தெரியல? போய் இந்த மக்கள் செத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட போய் பீகார்ல போய் தேர்தல் பிரச்சாரம் செய்றீங்களே, இன்னும் உங்களுக்கு காஷ்மீருக்கு வழி தெரியலையா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கும் போது
இப்ப மக்கள் அதானி சம்பந்தமாவும் மோடியை நோக்கி இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, இப்படி ஒரு தாக்குதல் நடந்த உடனே நாங்க பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க போறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் நீங்க யாரா இருந்தாலும் உடனே நீங்க பாகிஸ்தான் திரும்பி போயிடணும். நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக நோயாளியா இங்க இந்தியாவுக்கு வந்தா கூட அந்த நோயாளிகள் கூட நீங்க உடனே வெளியில கிளம்பணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. உடனே பாகிஸ்தான் சார்பில் அவனுங்களும் என்ன பண்றானுங்க, நீங்க இந்தியர்கள் யாராவது பாகிஸ்தான்ல இருந்தீங்கன்னா உடனடியா நீங்க வெளியில போனோம் அப்படின்னு சொல்லி அவனுங்களும் உத்தரவு போட்டிருக்கானுங்க. அதாவது எவனோ ஒரு தீவிரவாதி நாய் செஞ்ச தாக்குதலால அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க. இங்க தண்டனை அந்த தீவிரவாதியை தேடி பிடிக்கணும். அந்த தேடி பிடிச்சி அவன் எவனா இருந்தாலும் உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். ஆனா இங்க தண்டனை கொடுக்கறது யாருக்கு? சாமானிய மக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு. அது எந்த நாட்டை சேர்ந்தாலும் இருக்கட்டும், பாகிஸ்தான் யார வேணாலும் போட்டோம். அந்த மக்கள் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அவங்க ஊர்ல ட்ரீட்மெண்ட் இல்ல, அந்த நாடே பொருளாதார சீர்கேடுல சீரழிஞ்சு போய் கிடக்குது. அப்ப இங்க நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, அந்த உயிரை காப்பாற்றலன்னு சொல்லிட்டு வரான். அவன் நீ நோயாளியா இருந்தாலும் நீ வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லி வேகமா அவனை வெளியில ஏறக்கூடிய ஒரு உத்தரவு. ஏன்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்காக சிகிச்சைக்கு வர சம்பந்தமா சல்மான் கானோட பஜ்ரங்கி பாய்ஜான் ஒரு படம் இருக்குது. சல்மான் கான் இங்க இந்தியா, அது பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ஒரு குடும்பம். உண்மையில ரொம்ப அருமையான படம். வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தை பாருங்க. அது இந்த பிரச்சனை தான் அந்த படம் பேசும். அப்போ இப்படி பாதிக்கு வரக்கூடிய அந்த மக்கள் கூட வேகமா வெளியில ஏத்தணும்னு சொல்லி சொல்றீங்களே, ஆனா இந்த கட்டுப்பாட்டை ஏன் நீங்க அதானிக்கு இந்த கட்டுப்பாடை போட மாட்டீங்க? ஏன்னா இப்ப பாஜக சார்பில் அடுத்து சொல்றது என்னன்னா, சிந்து நதியை நாங்க ஒட்டுமொத்தமா தடை செய்ய போறோம். இனிமே சிந்து நதியில இருந்து பாகிஸ்தானுக்கு ஒட்டுமொத்தமா கொஞ்சம் கூட நதி போகாது. ஏன்னா சிந்து நதியை நம்பிதான் பாகிஸ்தானோட 60% நீராகாரம் இருக்குது. இந்த நதியை நாங்க ஒட்டுமொத்தமா நாங்க தடுக்க போறோம். இனி ஒரு சொட்டு தண்ணி கூட பாகிஸ்தானுக்குள்ள போகாது அப்படின்னு வேகமா சொல்றாங்க. நீர்ல இப்படி தேக்கம் ஏற்பட்டா அந்த தேங்கக்கூடிய நீரை என்ன செய்வீங்க அப்படின்ற ஒரு அடுத்த கட்ட யோசனையும் உங்க கையில இல்ல. சரி, நான் என்ன சொல்றேன், நீரை விடமாட்டோம், நோயாளிகளை கூட வெளியில ஏத்துருவோம் அப்படிங்கிறீங்களே, ஏன் இந்த கட்டுப்பாடுல அம்பானிக்கு மட்டும் இருக்க மாட்டேங்குது? அம்பானிக்கு மட்டும் எல்லா வகையான, அதானிக்கு மட்டும் எல்லா வகையான தளர்வுகள் செய்யப்படுது. ஏன்னா இன்னைக்கு அதே மாதிரி வான் போக்குவரத்தை ஒட்டுமொத்தமா தடை செஞ்சிட்டோம். பாகிஸ்தான்ல இனிமே வான் போக்குவரத்தை கிடையாதுங்கிறாங்க. ஆனா பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய வணிக ரீதியான கப்பல் இனிமே அதானியோட துறைமுகத்துக்கு வராது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு ஆர்டரும் போடல. எப்போ அதானி இனிமே பாகிஸ்தான்ல இது எந்த ஒரு வணிக ரீதியான கப்பலையும் துறைமுகத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இது வரைக்கும் அதானிக்கு இவங்க எந்த ஒரு கட்டளையுமே போடல. அப்போ ஒட்டுமொத்தமா என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது அம்பானி அதானி இவங்களுடைய வணிகத்துல எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படப்படுறதில்ல. அவங்களுக்கு எல்லா வகையான சேஃப்டியுமே ரொம்ப சேஃபா செய்யப்படுது அப்படிங்கறத இங்க கலா யதார்த்தம். அடுத்து இங்க இன்னொரு விஷயத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? அதானிக்காக இந்த நாட்டுடைய பாதுகாப்பு சட்டத்திலே பெரிய ஒரு சீர்திருத்தமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம நாட்டுல ஒரு சட்டம் இருக்குதுங்க. பாதுகாப்புடைய ஒரு சட்டம் என்னன்னா, நாட்டுடைய எல்லையில இருந்து 10 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே வரக்கூடாது. ஒரு உள்கட்டமைப்பு சம்பந்தமா, ஒரு தொழில் சம்பந்தமா எந்த ஒரு பிளானுமே நாட்டுடைய எல்லை பார்டர் கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, இப்ப பாகிஸ்தான் எல்லையில கொண்டு போய் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு வைக்கிறோம் அப்படின் போது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு சண்டை வருது. அவன் என்ன செஞ்சினா உடனே குண்டை தூக்கிட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட்ல வந்து அந்த குண்டை போட்டான் அப்படின்னா இதனால 2 நாட்டுகள் மத்தியில போர் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அப்போ அதனால 10 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு சட்டம் இருக்குது. ஆனா இந்த சட்டத்தை பாஜக இந்த சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. திருத்தம் கொண்டு வந்து இந்த திருத்தம் யாருக்குன்னா அதானிக்காக இந்த திருத்தம் கொண்டு வந்து குஜராத்துடைய கட்சி மாவட்டம் அது வந்து பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர்ல அதானிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சூரிய மின்சக்தி சம்பந்தமான ஒரு இடம் ஒதுக்குறாங்க. கிட்டத்தட்ட 72,400 ஹெக்டேர் நிலம், 72,400 ஹெக்டேர் நிலம், கிட்டத்தட்ட நம்ம சென்னையோட பெருசுன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய நிலத்தை அதானிக்காக ஒதுக்கீடு செய்யறாங்க. அந்த இடத்துல அதானி என்ன சொல்றாரு, சூரிய மின்சக்தி, இந்த சோலார் சம்பந்தமான ப்ராஜெக்ட், காற்றாலை சம்பந்தமான ப்ராஜெக்ட் எல்லாமே கொண்டு வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு சோலார், வெறும் சோலார் தான் இருக்கும். டாப் ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா கடல் மாதிரி காட்சி அளிக்கும், ப்ளூ கலரா. அவ்வளவு பெரிய ஒரு சோலார் சிஸ்டத்தை பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல அதானிக்காக ஏற்பாடு செஞ்சாங்க. இது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடுமையான கேள்விகள் கேட்டாங்க, வெளிநடப்பு செஞ்சாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பாஜக வாயை திறக்கல. நாட்டுடைய பாதுகாப்பு திட்டத்திலேயே அதானிக்காக ஒரு திருத்தமே கொண்டு வந்தாங்க. இப்போ நாட்டோட எல்லையில இப்ப ஏற்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அதானி லாபத்துக்காக இருக்கு இல்லையா? இப்ப நாளைக்கு பாகிஸ்தான்காரன் அங்க ஏதாவது ஒரு குண்டை போட்டுட்டான்னு வைங்களேன், இப்ப அதானியோட தனிநபர் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக நம்ம நாடு ஒட்டுமொத்த ராணுவமே இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம ஆயுதம் தூக்கிட்டு போகணும். அப்போ ஒரு அதானிக்காக தான் இங்க கவர்மெண்டே நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க பெரிய அளவுல எழுந்திருக்குது. அப்போ ஒட்டுமொத்தத்தில் நீங்க நல்லா பாருங்க, நோயாளிகள் வெளியில போகணும், பிசினஸ் ரீதியா நம்ம யாருமே அங்க போகக்கூடாது, நதிநீரை நாங்க விடமாட்டோம் அப்படி சொல்லி எல்லா வகையான கட்டுப்பாடுகளையும் போட்டு பாகிஸ்தான், இந்தியா, இந்து, முஸ்லீம் சொல்லி பெரிய அளவுல வித்தையை காட்டுறீங்களே, இந்த வித்தைகளோ இந்த கட்டுப்பாடுகளோ அதானிக்கும் அம்பானிக்கும் இங்க தளர்த்தப்படுது. அதானி அம்பானியோட வியாபாரத்துல எந்த ஒரு சிறு தடங்கள் கூட அவங்களுக்கு கிடையாது. அப்போ இவங்க இந்து மதம், இஸ்லாம் அப்படின்னு சொல்லி வெறுப்பு காட்டுறது, இந்து மதத்தின் பேர்ல ஒரு அரசியல் செய்யறது எல்லாமே இவங்களுடைய கார்பரேட் நண்பர்களுடைய நலனுக்கு மட்டும்தான், இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு மட்டும்தாங்கிறது இங்க தெளிவா நமக்கு புரிய வருது. அடுத்து ஒரு முக்கியமான அறிவிப்பு, உத்தரப்பிரதேசல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2 இஸ்லாமியர்களை துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு 2 சங்கிகள் துப்பாக்கியோட வீடியோ போடுறானுங்க. இந்த மாதிரி 26 பேர் கொல்லப்பட்டதுக்காக
26,000 முஸ்லிம்களை நாங்க கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கான். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. அங்க என்ன பிரச்சனை, யார் இதை செஞ்சது, போலீஸ் அங்க எப்பேற்பட்ட பாரபட்சம் காட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி முழுமையான விபரத்தை நம்ம தோழர் சத்யபிரபு நம்ம பேட்டை டிவிக்காக பேட்டி கொடுக்க இருக்கிறாரு. அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வெளியில வந்த ஆர்எஸ்எஸ் சம்பந்தமா, சங்கிகள் சம்பந்தமா முழுமையான புரிதல், அவங்களை பத்தின முழு நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர். அதனால தோழர் சத்யபிரபு இன்னைக்கு நம்ம பேட்டை டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்க இருக்கிறாரு. அதுல என்ன நடந்துச்சு, இந்த பாகிஸ்தான் இந்தியா வச்சு எப்பேற்பட்ட சங்கிகள் அரசியல் செய்யறாங்கன்னு சொல்லி முழு விவரத்தை அவர் பதிவு செய்வாரு. அந்த வீடியோ தொடர்ந்து பாட்டு. இது மாதிரி தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.